அக்கா அக்கா கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாமா? இயேசு சகல பாவங்களையும் மன்னிப்பார். சரியா இருக்கு. சரிங்க சிஸ்டர். ஐயோ சிஸ்டர், இந்தாங்க புடவை. எதுக்குமா? உங்க ட்ரெஸ் எல்லாம் சேராயிடுச்சுல்ல, அதுக்காக தான். நாங்க புடவெல்லாம் கட்ட மாட்டோமா? ஏன் சிஸ்டர்? நாங்க உடுத்துற உடைக்கு ஒரு காரணம் இருக்குமா? இங்க பாருமா, நாங்க ஆண்களோட மனசை சஞ்சலப்படுத்துற மாதிரியோ அவங்க உணர்ச்சியை தூண்டுற மாதிரியோ உடுத்தக்கூடாதுமா. அதனாலதான் எங்க கை தெரியக்கூடாதுன்னு முழு கை சட்டை போடுறோம்மா. கால் தெரியக்கூடாதுன்னு ஷூ போடுறோம். அவ்வளவு ஏன், ஒரு பொண்ணோட தலைமுடி கூட ஆண்களோட மனசை சபலப்படுத்திடுமா. அதனால தான் ஸ்கார்ஃப் போடுறோம். ட்ரெஸ்ஸில் உள்ள அழுக்க க்ளீன் பண்ணிடலாம். ஆனா நாம போடுற ட்ரெஸ்ஸுனால ஆண்களோட மனசுல அழுக்க உண்டாக்கிடக்கூடாதுமா. இந்த மாதிரி ட்ரெஸ் நானும் போடலாமா சிஸ்டர்? போடலாமே, எங்களை மாதிரி நீயும் சேவை செய்யலாமே. எங்களுக்கு புடவை கொடுத்த உன் நல்ல மனசை பாராட்டுறோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். ஒரு நிமிஷமா, அந்த புக்கு கொடுங்க சிஸ்டர். நீ ஃப்ரீயா இருக்கும்போது இந்த புக்கை படிமா. தேங்க்யூ சிஸ்டர். கால் தெரியக்கூடாதுன்னு ஷூ போடுறோம். நாங்க ஆண்களோட மனசை சஞ்சலப்படுத்துற மாதிரியோ அவங்க உணர்ச்சியை தூண்டுற மாதிரியோ உடுத்தக்கூடாதுமா. அவ்வளவு ஏன், ஒரு பொண்ணோட தலைமுடி கூட ஆண்களோட மனசை சபலப்படுத்திடுமா. அதனால தான் ஸ்கார்ஃப் போடுறோம். ஆண்டி சூப்பரா இருக்குல்ல? ஆமாண்டா, கும்முன்னு இருக்காங்கடா. ஆண்டி நாலு டீ. மச்சான், ஆண்டி அம்சமா இல்ல? லூசாடா நீ, அனுஷ்கா மாதிரி இருக்காங்க. டேய் கண்ணாடியை கழட்டிட்டு போடுறான். நயன்தாரா. டேய் கண்ணாடிய போட்டு பாரு, நமிதாடா. டேய் நான் சொல்றதாடா ரைட்டு. இல்ல நான் சொல்றதா ரைட்டு. டேய் தப்புடா. டேய் நான் சொன்னதா ரைட்டு. டேய் ஆண்டி வர. என்னடா குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க? பின்ன உங்களை ஆன்ட்டிங்கிறான். ஆண்டியா? நான் அனுஷ்கான்னு இல்ல சொன்னேன். நான் நயன்தாரான்னு சொன்னேன். நான் நமிதான்னு சொன்னேன். நான் அவ்வளவு அழகா இருக்கேனா? அவங்களோட ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்போ நீங்க யாராவது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? முட்டா பசங்க. அம்மா என்னடி? மா கடை மூடுமா. எதுக்குடி? அப்புறம் இந்த கடைக்கு வரவங்க எல்லாம் உன் சாப்பாடு சாப்பிட வராங்க, உன்னை பார்க்க தானே வராங்க. என்ன பாக்குறதுக்கா? என்னடி சொல்ற? உன் பேச்சும் சரியில்லை, உன் ட்ரெஸ்ஸும் சரியில்லை. என் Dress சரியில்லையா? இதுல என்னடி தப்பு இருக்கு? நான் அடுப்படியில வெந்து வேகுறேன். இது எனக்கு வசதியா இருக்கு, நான் போட்டுட்டு இருக்கேன். போடுற Dressல தப்பு இல்லடி, பாக்குற பார்வையில தான் தப்பு. இது பாரு, உங்க அப்பா செத்து 17 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் நான் மனசால கூட யாரையும் நினைச்சதில்ல.
இவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யறது உனக்காக தாண்டி. ஏன்னா நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான். அப்போ நான் படிக்கிறதுக்காக தானே நீ கஷ்டப்படுற? நான் படிக்கலமா, கடை மூடுமா. அதை இப்ப சொல்லாத. முதல்ல படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போய் முதல் மாசம் சம்பளம் வாங்குவ பாரு, அப்ப சொல்லு. அப்ப வேணா இந்த கடையை மூடிடுறேன். அப்படின்னா அது வரைக்கும் இப்படியே தான் இருப்பியாமா? ஆமா. தப்பா தெரியலையாமா உனக்கு? இல்ல. அப்போ நீ உன்னை மாத்திக்கவே மாட்டல்ல? என்னடி என்னாச்சு உனக்கு? போ போய் படி போ. தவறு செய்பவன் மனிதன், அதை மன்னிப்பவன் மாமனிதன். மன்னிச்சிருக்கலாம்ல.